எனக்கு 50,000 ஆஃபர் பண்ணார். சரி உடனே புக் பண்ணிவிடுங்க சார், உடனே ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி உடனே புக் பண்ணேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஃபஸ்ட்டு சொல்லும் போது எல்லாமே பேக்கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளோ கொடுப்பாங்களா, இப்படி பண்ணுவாங்களா, இப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு. அப்புறம் வந்து ஹலோ அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து ஓரளவுக்கு போச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு 2-3 இன்சிடென்ட்க்கு அப்புறம் சார் தான் என்னோட ரூம்மேட்டு. ஆக்சுவலாக அவர் ரூமை ஃபுல்லாகவே நான் ஆக்கிரே பண்ணிவிடுவேன். அவர் ஓரமாக தான் படுத்துட்டு அப்படியே பேக்லாம் கீழே வச்சு அப்படியே வச்சுட்டு போயிடுவார். எல்லாமே ஆக்கிரே நான் தான். எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாரு. அது வேணா நல்லாவே தெரியுது. எவ்வளோ அடி நீ எவ்வளோ அடி நீ அடா புரட்ட விடுவேன். அது மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாரு. ரொம்ப அதாவது கோவம் வந்து எப்படி கட்டுப்படுத்துன்றது தனி கலை. அது வந்து சேட்டை தான் இருக்குது. நான் ஓப்பனாக சொன்னேன், அது ஒரு தனி கலை, சேட்டை தான் இருக்குது. அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கிடைச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் எங்கள் காசிக்கு ரெகுலராக வருவாங்க. காசியும் இதில் வருஷத்துக்கு ஒரு 3-4 டைம் வருவாங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைமு. அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு காலையிலேருந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது மாதிரி வந்து கும்பகோணம் வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. எனக்கு வீடியோலாம் அனுப்பிச்சாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போனது எல்லாமே 20 கிலோமீட்டர். உண்மையிலே நமக்கு வந்து காட்ஸ் கிஃப்ட் இருக்குது. ஏன்னா கும்பமேளாவில் வந்து நம்ம வந்து டிராஃபிக் இல்லாமல் உள்ளே போய் ரீசனாக சேர்ந்தோம். மினிமமாக நடந்தோம். கும்பமேளாவுக்கு வந்து நம்ம டிராஃபிக்கே அஃபெக்ட் ஆகலை சுத்தமாக. அது டிராஃபிக் தான் மெயினான. 20 கிலோமீட்டர் நீல 2-3 ஹவர்ஸ் மினிமம் காத்துட்டு எல்லாம் போனாங்க. நமக்கு அது ஒரு எஃபெக்டே இல்லை. அதே மாதிரி காசியும் வந்து காலையிலே வந்து அப்டேட் வந்து ரொம்ப இதாக இருக்குது, நீ போகிறதுனா ரொம்ப கஷ்டம். அப்போ அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு 300 நம்பர் சொன்னாங்க. ஒரு 3000 ஆகும் ஒரு பர்சனுக்கு, நான் வேணால் ரெடி பண்ணி தரேன், உன்னால் போக முடியலன்னா சொல்லு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு இது பண்ணி கொடுத்தாரு. ஆக்சுவலாக வந்து நானும் இவங்க தான் சார் தான் ஃபஸ்ட்டு போய் பார்த்தோம். நான் ரெடியாக இருந்தேன். நான் வந்து குதிக்கிறேன்னு, நான் ரெடி சார். ஆக்சுவலாக ஓப்பனாக சொன்னால் குதிக்கிறதுக்கே நான் ரெடியாக இருந்தேன். ஏன்னா எனக்கு பார்க்கணும், அவ்வளோ தூரத்தில் வந்துட்டு நம்ம பார்க்க முடியலை. இவ்வளோ கூட்டம் பார்த்துட்டு நான் மிரண்டு போயிட்டேன். ஆக்சுவலாக வந்து ஏன்னா அது திருப்பதியோட பெரிய கூட்டமாக இருக்குது. அதுவும் அன்ஆர்கனைஸ்டு. ஆர்கனைஸ்டு இல்லை, ஆர்கனைஸ்டுனா ஒரு 8 ஹவர்ஸ் நிற்கலாம். இது அன்ஆர்கனைஸ்டு எப்போ முடியும், எப்போ இதாகுதுக்கா. அது நார்த் இந்தியன் நம்ம இங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளம் நல்லா இருக்குது. அவங்க காமிச்சாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். போய் ஒளி வந்து ஃபஸ்ட்டு அவங்க தான் மேடம் தான், இவங்க வனிதா மேடம் தான் இறங்கினாங்க. நான் இறங்கலான்னு கூட அவங்க இறங்கினாங்க. சரி இவங்கெல்லாம் எப்படி இறங்குறாங்க அந்த லொக்கேஷன் பார்த்து நம்ம இறங்கலாம். ஆனால் கரெக்டாக அவங்க 3 பேருமே உண்மையிலே சொல்கிறேன், நல்லா கைட் பண்ணி இறங்கி எப்படி இறங்கணும் க்ளீனாக இறங்கினாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இறங்கி போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். அந்த சைடில் போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் திருப்பி உள்ளே போனோம். கரெக்டாக உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப புதுமையான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி உண்மையிலே கடவுளோட அனுகிரகம் இருந்துச்சு. அதனால நம்ம பார்க்க முடிஞ்சு எல்லாம் சார் சொல்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் தான். பாசிட்டிவ் வைப் தான் இந்த அளவுக்கு இதாச்சு. சரவணா சார் ரொம்ப சூப்பராக பண்ணார். அதேமாதிரி ஃபுட்டும் எல்லாமே பசங்க எல்லாம் ரொம்ப சகிப்புத்தன்மை. அவங்கள மாதிரியே அந்த பசங்களும் அதே மாதிரி அந்த பையன் ஒருத்தன் தான் நம்ம டீத்துக்கு இது பண்ணுவார். அந்த பையன் போய் சொல்லுவார், எப்பா உங்க வடை காலில் போட்டுன்னு எல்லாம் விருப்பப்படுறாங்க. வடையெல்லாம் கிடையாது, என்னால் முடியாது அப்படின்னு அந்த பையன். ஏன்னா ரூமுக்கு வருவாங்க, ஏன்னா டிஸ்கஷன் பண்ணுவாங்க, வடை போட்டுருப்பாங்க. வடையெல்லாம் போட்டு நீ சும்மா வடைன்ற என்னால் போட முடியாது அப்படின்னு. இல்லை வடை போட்டே ஆகணும். அதே மாதிரி அந்த பசங்களும் வடை போட்டாங்க காலையில். ஆக்சுவலாக 2-3 டைம் வடை ரொம்ப ஆசைப்படுறாங்க இப்போல்லாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஃபுட்டு எல்லாம் நல்ல குவாலிட்டியாக நல்லா இது பண்ணாங்க. வயிறுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பசங்களும் நல்லா ஒர்க் பண்ணாங்க. உண்மையிலே அவங்களுக்கு காட்ஸ் கிஃப்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அவர் பேர் என்னங்க கடைசியாக தூக்கிட்டு பப்ளுலா நம்மளை நல்லா கைட் பண்ணி பிரகாஷில் கூட்டிகிட்டு போய் நல்லா கைட் பண்ணி பொறுமையாக நிதானமாக எல்லாம் வாங்கின ஒரு இடத்துலையும் நீங்கள் பின்னாடி பார்த்துக்கிட்டீங்க, அவர் ஃப்ரெண்டில் பார்த்துக்கிட்டாரு. ஏன்னா அந்த கூட்டத்தில் நம்ம எல்லாம் நிறைய ஓல்டேஜ் பீப்புளெலாம் இருப்போம், மிஸ் ஆகுவாங்க, இதாகுவாங்க. அதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ண